டியர் கேசிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வீடியோ போடுறக்கு டைம் இல்லாதனால நம்ம யூடியூப் கம்யூனிட்டி பேஜில் கொடுத்துட்ருக்கோம் நண்பா. இந்த யூடியூப் நம்ம சேனல் பேஜுக்கு போயிட்டிங்கன்னா ஹோம் வீடியோஸ் கம்யூனிட்டின்னு இருக்கும். அந்த கம்யூனிட்டி பிக் பண்ணிங்கன்னா டியர் கேசிங் வரும். ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துடும் நண்பா. அதே மாதிரி சீபோர்டு ஃபாலோஅப் நம்பரும் கொடுத்துட்ருக்கோம். பார்த்து யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க நண்பா. ஹாய் நண்பா, வணக்கம். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஆல் போர்டுக்கு 2ஆம் நம்பர் தான் ஸ்ட்ராங் எடுத்து கொடுத்துருந்தேன் நண்பா. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 2ஆம் நம்பர் வரல. அதே மாதிரி 2 பேஸ் பண்ணி தான் எல்லா கேஸிங்குமே இருந்தது. மெயினாக பார்த்திங்கன்னா இந்த 802 இந்த நம்பர் தான் நான் வந்து நம்பிக்கையாக இருந்த கட்டாயம் வந்துடும்னு சொல்லிட்டு அதனால தான் பாக்ஸ் கொடுத்துருந்தேன் எப்பவும் இல்லாமல். சரிங்களா, இந்த நம்பர் வந்திருந்தது நண்பா. அப்படியே வந்து 208 எடுத்து உள் நம்பருக்கு 3 டிஜிட்டு அப்படியே வச்சுருந்தேன் நண்பா. இருங்க காட்டுறேன். கொடுத்த நம்பர் தான். சரிங்களா, இது கட்டாயம் வரும்னு சொல்லிட்டு தான் நான் கொடுத்துருந்தேன். சரிங்களா, அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த நம்பர் உள் நம்பருக்கு அப்படியே 3 டிஜிட்டில் 208ன்னு வச்சுருக்கேன் நண்பா. ஒரு நம்பர் கூட பவர் பண்ணல, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே வச்சுருந்துருக்கேன் நண்பா. ஆக்சுவலாக இது வந்து வெளியே தான் வந்திருக்கணும் இந்த நம்பரு, ஆனால் வந்து மிஸ் ஆகிடுச்சு நண்பா. சரி, நம்ம இன்றைக்கான கெஸிங்கை பார்த்துடலாம் நண்பா. இன்றைக்கி 3 டிஜிட்டுக்குலாம் சிம்பிளான நம்பர் தான். பாருங்கள், உங்களுக்கு கெஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. அதாவது இந்த இயர்லி சார்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த 260 ரிசல்ட்டு வந்ததுக்கு வந்து நான் இந்த நம்பர் தான் கனெக்ட் பண்ணேன் நண்பா. 256க்கு வச்சுருந்தா பெண்டிங் நம்பர் வந்து 92 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் 2 ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லி தான் கொடுத்துருந்தேன். ஆனால் வந்து அவங்க வந்து 2 நாளாகவே அப்படி தான் எடுத்திருக்காங்க. அதாவது ஒரு நம்பர் தள்ளி எடுக்கிறாங்க நண்பா. சரிங்களா, இந்த 2க்கு இங்கே கனெக்ட் பண்ணதுக்கு இந்த மேல் நம்பர் 38. சரிங்களா, அது அப்படியே இங்கே வந்திருக்கணும். அதே மாதிரி வந்திருக்கு. இதே மாதிரி இந்த வீக்லி சார்ட்டில் கூட நம்ம இந்த 150 ரிசல்ட்டு வந்துச்சு இல்லைங்க. நான் வந்து இதான் எடுத்திருந்தேன். அதாவது இதான் கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தது பாருங்கள். 150 152 அந்த பெண்டிங் நம்பர் 2 வந்து கனெக்ட் பண்ணி கொடுத்துருந்தேன். சரிங்களா, ஆனால் ரிசல்ட் வந்து எதை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா அதே 1 தான். சரிங்களா, அந்த 1க்கு இந்த கிராஸ் நம்பர் 65 பார்த்திங்கன்னா இந்த 65க்கு சி போர்டுக்கு 0 கனெக்ட் பண்ணால் 165க்கு 150ன்னு சொல்லி சி போர்டு பவர் பண்ணி வச்சுருக்கான் நண்பா. அந்த பி போர்டு பெண்டிங் நம்பர் 6 எடுத்துகிட்டு வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே வச்சுருந்துருப்பான். சரிங்களா, இது வந்து நான் மேட்ச் ஆகவே இல்லைன்னு சொல்லி தான் இந்த நம்பரை எடுக்கல நண்பா. இல்லைன்னா கொடுத்துருந்துருக்கலாம். அதே மாதிரி இந்த கிராஸ் நம்பர் நான் நோட் பண்ணால் மட்டும் ஏசிக்கு 88. சரிங்களா, அதே மாதிரி ஏசிக்கு 33. சரிங்களா, இதே நம்பர் இங்கே வந்திருக்கணும். ஏசிக்கு 33 88ன்னு வந்திருக்கணும். பார்த்தீங்கன்னா கரெக்டாக 38ன்னு சொல்லி ஏசியில் வச்சுருந்துருப்பான் நண்பா. அதாவது சிம்பிளான நம்பர் எடுத்துருந்தா நல்லா வின்னிங் வந்திருக்கலாம். அந்த 2ஆம் நம்பரை கான்சன்ட்ரேட் பண்ணனால நான் இதை பெருசாக கவனிக்காம விட்டேன். இன்றைக்கி கரெக்டாக தான் எடுத்துருக்கேன் நண்பா. பாருங்கள், உங்கள் கெஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இயர்லி சார்ட் நண்பா. சரிங்களா, ஃபஸ்ட்டு சிங்கிள் போர்டுக்கு பார்த்துடலாம். அதே மாதிரி இதில் ஒரு பேர் நம்பர் இருக்குது. நான் இன்றைக்கி ஸ்ட்ராங்கான நம்பர் தான் நான் காட்டுறேங்க. அதாவது இந்த 6 வந்து இங்கே நகர்த்தி வச்சுருப்பான். சரிங்களா, 699 ரிசல்ட்டு. சரிங்களா, இந்த மேல் நம்பர் அப்படியே இறங்கியிருக்கும். சரிங்களா, 694க்கு சி போர்டு பவர் பண்ணி 699 நண்பா. இந்த பெண்டிங் இந்த கிராஸ் வந்து 63 தான். சரிங்களா, இந்த 63 அதாவது இன்றைக்கி வந்திருந்தாலுமே நாளைக்கு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, ஏங்க சொல்கிறேன்னா இந்த 6 வந்து இந்த 2 நாளாக எடுத்த மாதிரி இந்த 6 எடுக்காமல் ஒரு நாள் தள்ளி எடுத்திருந்தாலும் இந்த 689 நண்பா. சரிங்களா, 689க்கு 699னா பி போர்டுக்கு 8. சரிங்களா, அதனால தான் சொல்கிறேன் நாளைக்கு 6 இல்லைன்னா 8 ரிப்பீட் ஆகும் நண்பா. சரிங்களா, இதுக்கு வந்து இது ஒரு ரூட் மட்டும் இல்லை, நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன் அடுத்த சார்ட்டில். அதே மாதிரி இந்த 9. சரிங்களா, ஒரு வாரம் கேப் விட்டு 9. சரிங்களா, இந்த 9க்கு இந்த இட நம்பர் 6 அப்படியே கீழே இறங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா, அப்படி இல்லைன்னா ஒரு 9 இல்லை கீழ் நம்பர் 9 ஒரு நாள் விட்டு ஒரு 9 ஒரு நாள் விட்டு 9 ஒரு நாள் விட்டு 9 நண்பா. சரிங்களா, இது வந்து சி போர்டு கணக்கு. இதே ஏ போர்டுக்கு பார்த்தீங்கன்னா 6 2 வாரம் கேப் விட்டு 6 மறுபடியும் 2 வருஷம் நண்பா. 6 2 வருஷம் கேப்பில் ஒரு 6 மறுபடியும் 2 வருஷம் கேப்பில் இட நம்பர்லாம் கன்ஃபியூஸே பண்ணிக்க வேணாம் நண்பா. சரிங்களா, ஒரு ஏ போர்டுக்கு ஒரு 6 வரும் நண்பா. சரிங்களா, ஒன்று ஏ போர்டு இல்லைன்னா சி போர்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா 2 போர்ட்லேயும் வரக்கூட ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா, இதை நோட் பண்ணிக்கிங்க. அடுத்த ரூட்டு பார்த்துடலாம்.
அடுத்து வீக்லி சார்ட் பார்த்துடலாம் நண்பா. சரிங்களா, இந்த வீக்லி சார்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போன வாரம் ரிசல்ட்டு 353 நண்பா. சரிங்களா, அதாவது இந்த பி போர்டு நம்பரு அப்படியே ஏ போர்டுக்கு வச்சுருப்பான். சரிங்களா, அப்படி இல்லைன்னா பி போர்டு நம்பர் எடுத்து சி போர்டுக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஒரு வேளை இப்போ இந்த பி போர்டு நம்பர் எடுத்து ஏ போர்டு கனெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, மேல் நம்பர் 73 நண்பா. சரிங்களா, அந்த 73க்கு 53ன்னு வச்சுருப்பான். அப்போ அந்த பெண்டிங் இருக்கிறது 7ஆம் நம்பர் வந்து நாளைக்கு இறங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அப்படி இல்லைன்னா இந்த கிராஸு. சரிங்களா, இந்த 34 நண்பா. இந்த 34க்கு ஒரு 53ன்னு வச்சுருப்பான். சரிங்களா, 43க்கு 53ன்னு வச்சுருப்பான். அப்போ இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு 4ஆம் நம்பர் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, இதை நோட் பண்ணிக்கிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 3க்கு 3. சரிங்களா, ஏ போர்டு 8க்கு 3 வச்சுருந்துருப்பான் கரெக்டாக. சரிங்களா, இதே மாதிரி பி போர்டுக்கு பார்த்தீங்கன்னா 3க்கு 3, 5க்கு ஒரு 5 இல்லைன்னா 0 வரக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா, இது நோட் பண்ணிக்கிங்க. அடுத்த ரூட்டு காட்டுறேன். இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா இதுதான் நண்பா. சரிங்களா, வீக்லி சார்ட்டில் இந்த கிராஸில் 86. சரிங்களா, அப்படியே 2 வாரம் கேப் விட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 18 நண்பா. சரிங்களா, அப்படியே மறுபடியும் 2 வாரம் கேப் விட்டு இந்த டி போர்டில் ஏ போர்டில் வந்து ஒரு 18 இல்லைன்னா 86 வரக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. அது வந்து டி போர்ட்லேயும் ஏ போர்ட்லேயும் வரலாம். அப்படி இல்லைன்னா நவுத்தி உள்ளே வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. நம்ம ஏர்லி சார்ட்டில் ஒரு ரூட் பார்த்தோம் இல்லைங்களா, அதன்படி பார்த்தோம்னா உள்ளேயும் உழுவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா டி போர்டில் ஏ போர்டில் வரக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. அப்போ இந்த கணக்குக்கு பார்த்தீங்கன்னா டி போர்டுக்கு 6 இல்லைன்னா 8 இந்த மாதிரி நம்பர் தான் வரக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா, இதை நோட் பண்ணிக்கிங்க. அடுத்த ரூட்டு காட்டுறேன். இன்றைக்கி வந்த ரிசல்ட் மாதிரியே பார்த்தீங்கன்னா ஏசி ஒரு 22 நண்பா. இந்த வீக்லி சார்ட்டில் கிராஸுக்கு ஏசி 22, அதே மாதிரி ஏபிசி 272, இதே மாதிரி ஏசி 27 நண்பா. சரிங்களா, அப்போ நாளைக்கு வந்து ஒரு 22, 27, 72, 77 வரலாம் நண்பா. ஏசிக்கு வரலாம், இல்லை ஏபிபிசி ஏசியில் எங்களால் வரக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இதை நோட் பண்ணிங்க. அடுத்த ரூட்டு காட்டுறேன். அதாவது மந்த்லி சார்ட் நண்பா. சரிங்களா, இந்த மந்த்லி சார்ட்டில் 24 இந்த கிராஸுக்கு ஒரு 42 நண்பா. பிசிக்கு வந்து ஒரு 42, பிசிக்கு வந்து ஒரு 24. ஒரு மாதம் கேப்பில் ஒரு நாள் கீழே இறக்கி. இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 24 இல்லைன்னா 42 வரக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, பவரில் வச்சா 74 வரலாம் நண்பா. சரிங்களா, இதை நோட் பண்ணிங்க. நான் இன்னொரு மெயின் ரூட்டு காட்டுறேன். இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா வைங்க, வந்த ரிசல்ட்டே தான் நம்ம ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அதாவது வந்த நம்பரே வந்து ஒரு பவர்லேயோ ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து சேம் நம்பரே தான் ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு நண்பா. சரிங்களா, அது இப்போ பாருங்கள், இந்த 81க்கு அடுத்த நாளே 86ன்னு வச்சுருப்போம் ஒரு நம்பர் பவர் பண்ணி. சரிங்களா, அதே மாதிரி இந்த 954 அப்படியே ஒரு நம்பர் பவர் பண்ணி ஒரு நாள் கேப் விட்டு 904. சரிங்களா, அதே நம்பர் தான் அப்படியே கீழே இறங்கியிருக்கும். அதே மாதிரி இந்த இட நம்பர் 53 மறுபடியும் இங்கே 53ன்னு சொல்லி வச்சுருப்பான் நண்பா ஏபிக்கு. சரிங்களா, 2 நம்பர் வந்துருக்கும். அதே மாதிரி இந்த 78, 32. சரிங்களா, 2 ஒரே நம்பர் தான். 784 அப்படியே பவரில் வச்சு நம்பர் திருப்பி வச்சுருப்பான். 324 சி போர்டு அப்படியே வச்சுட்டு ஏபிக்கு மாற்றிருப்பான். அடுத்த நாளும் பார்த்தீங்கன்னா அதே நம்பரை வந்து இறக்கியிருப்பான். பிசிக்கு பார்த்தீங்கன்னா 32, ஏசிக்கு வந்து 82 நண்பா. அப்படியே அதே நம்பர் அப்படியே ரிப்பீட் ஆகிரும் 78. ஏபிக்கு மறுபடியும் 8க்கு 8 அப்படியே இறங்கியிருக்கும். சரிங்களா, இதே மாதிரி நிறைய இடத்துல இந்த மாதிரி அப்படி தான் இருக்கும் நண்பா. அதாவது இன்றைக்கி வரைக்கும் அப்படி தான் இருக்குது ரிசல்ட்டு. ஒரு நாள் தான் ரெஸ்டூராக மிஞ்சி போனான். சரிங்களா, இந்த 300 இது 2 சேம் நம்பர் தான். சரிங்களா, அதே மாதிரி இந்த ஏசியில் 94 நண்பா. அதே மாதிரி இங்கே பிசிக்கு பார்த்தீங்கன்னா அதே நம்பர் 44. சரிங்களா, அடுத்த நாள் வந்து 53 ரிசல்ட்டு. ஒரு நாள் வரல. சரிங்களா, ஒரு நாள் கேப் விட்டு அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அதே 353 அதே நம்பர் அப்படியே இறக்கிருப்பான். சரிங்களா, அப்போ இதே மாதிரி ஒரு நாள் கேப்பு இந்த 247க்கு வரல. அந்த ரிசல்ட் ஸ்ட்ரெயிட்டாகவே வந்துருச்சு. டிஃப்ரெண்ட்டான நம்பர் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா 060 மறுபடியும் பிசிக்கு 01 நண்பா. அட்லீஸ்ட் ஒரு 2 நம்பராக வந்துடுது பாருங்கள். சரிங்களா, இதே மாதிரி அந்த 801 ரிசல்ட்டு வந்திருக்குங்களா. அப்போ வந்து மறுபடியும் ஏபிக்கு ஒரு 80 நண்பா. சி போர்டுக்கு 2 வச்சுட்டு ஏபிக்கு 80 அதே நம்பர் தான்.
சரிங்களா. அப்போ இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு நாள் ரெஸ்ட்டு. நேற்று வந்த ரிசல்ட் அப்படி கிடையாது. 716 ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துருக்கான், வித்தியாசமான நம்பர். சரிங்களா. அப்போ இந்த 368 நண்பா. சரிங்களா. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் இந்த 368 நாளைக்கு இதே நம்பர் அப்படியே திருப்பி இறங்கலாம் நண்பா. ஒன்று ஸ்ட்ரெயிட்டாக இறங்கலாம், இல்லைன்னா பவரில் இறங்கலாம். 63 இல்லைனா 13, 68 இந்த மாதிரி இறங்கலாம் நண்பா. சரிங்களா. என் கணக்கு நாளைக்கு இன்றைக்கி வந்த நம்பரே தான் ரிப்பீட்டாக வேறு மாதிரி உழுவுன்னு நினைக்கிறேன். ஒன்றும் போர்டு மாதிரி வைப்பான், இல்லைன்னா பவர் நம்பராக வைக்கிறதுக்கு தான் நண்பா வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சரிங்களா. இப்போ பார்த்த பேட்டர்ன் பேஸ் பண்ணி என் கெஸிங் கொடுக்குறேன். உங்கள் கெஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. நாளைக்கு ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 7 நண்பா. ஆல் போர்டு வந்து 7ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது நண்பா. சரிங்களா. ஆல் போர்டு ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஏ போர்டுக்கு வந்து ஆல் போர்டுக்கு 7 ட்ரை பண்ணி பார்க்கலாம் நண்பா. சரிங்களா. அதே மாதிரி சிங்கிள் போர்டு பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு 6ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது நண்பா. சரிங்களா. ஏ போர்டுக்கு வரலாம், ஆனால் எனக்கு சி போர்டு வருது, ஏ போர்டு வருது நண்பா. உங்களுக்கு எந்த நம்பர் எந்த போர்டில் ஸ்ட்ராங்காக வருதோ எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு ஏபிபிசிஎஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா பிசிக்கு ஒரு 86 ஒரு 36 நண்பா. அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சி காமனாக கொடுத்துருக்கேன் 42 47 ஒரு 77 நண்பா. அப்போ ஏபிக்கு பார்த்தீங்கன்னா 68 ஒரு 63 நண்பா. சரிங்களா. நாளைக்கு வந்து டபுள்ஸ் வரக்கு அதிகபட்ச சான்ஸ் இருக்குது நண்பா. அதனால தான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். எல்லாமே பாக்ஸ் நம்பர் தான். 668 774 அப்படி இல்லைன்னா 255 நண்பா. ஒரு இன்னொரு ரூட் இருக்குது நண்பா, அதில் 255 வர கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. அதே மாதிரி 4 டிஜிட் பார்த்தோம்னா 4 டிஜிட்டுக்கு பார்த்தீங்கன்னா 36 86 ஒரு 86 36 அப்புறம் வந்து 37 74 34 77 ஒரு 92 55 நண்பா. சரிங்களா. என் கணக்கு இந்த நம்பர் ஸ்ட்ராங்காகவே இருக்குது நண்பா. உங்கள் கெஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பை.